ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு த பாட்காஸ்ட். நான் உங்கள் மலர், ஸ்கோர் கிளவர்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் பேசுகிறேன். நம்ம பாட்காஸ்டில் இன்னைக்கு மார்ச் 30, 2026 அன்னைக்கு வந்த த ஹிந்து எடிட்டோரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். ரொம்ப டீட்டெயில்ட் பிரேக் டவுன் வேணும்னா நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. அந்த வெப்சைட்ல எடிட்டோரியலை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரித்து ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொகாபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் டோன் ஆஃப் தி எடிட்டோரியல் எல்லாமே ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குவெஸ்டின்ஸும் இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொகாபுலரிஸ் பிடிஎஃப்ஸ் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. அந்த பிடிஎஃப்ல முக்கியமான வொகாபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப்: உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் புரியலேனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ் எவ்ரி சென்டென்ஸ் இன் பிட்வீன் த வீடியோ. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. நீங்க இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 6 மந்த்ஸ்ல உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போலாம். ஆன் அ விங் ஆன் த மாடிஃபைட் யூடான் ஸ்கீம், சிறகடித்து பறக்க திருத்தப்பட்ட உதான் திட்டத்தை பற்றி. சப்சிடிஸ் வில் நாட் கிரியேட் டிமாண்ட், மானியங்கள் தேவையை உருவாக்காது. ஃபார் ஏர் டிராவல் டு ஸ்மால் டவுன்ஸ், சிறு நகரங்களுக்கான விமான பயணத்திற்கு. சப்சிடிஸ் அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கிற பண உதவி அல்லது மானியம். இன் அ பிட் டு ரிவைவ் த ரீஜனல் ஏவியேஷன் செக்டர், பிராந்திய விமான போக்குவரத்து துறையை மீட்டெடுக்கும் முயற்சியாக த யூனியன் கேபினெட் ஹேஸ் சைன்ட் ஆஃப், மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆன் அ மாடிஃபைடு யூடான் ஸ்கீம், திருத்தப்பட்ட உதான் திட்டத்திற்கு. வித் அ 6-fold ஹையர் அவுட்லே, 6 மடங்கு அதிக நிதி ஒதுக்கீட்டுடன். அவுட்லே அப்படின்னா ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கப்படும் மொத்த செலவு அல்லது நிதி. த ஸ்கீம் ஹேட் ஃபர்ஸ்ட் பீன் லான்ச்ட், இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்டது. டு எக்ஸ்பேண்ட் ஏவியேஷன் டு இன்டீரியர் ஏரியாஸ், உள்பகுதியிலுள்ள இடங்களுக்கு விமான சேவையை விரிவுபடுத்துவதற்காக. யூசிங் ஷெட்யூல்ட் கம்யூட்டர் ஏர்லைன்ஸ், தினசரி இயங்கும் சிறிய பயணிகளுக்கான விமானங்களை பயன்படுத்தி. கம்யூட்டர் ஏர்லைன்ஸ் அப்படின்னா குறுகிய தூரத்துக்கு அடிக்கடி பயணம் செய்ய வசதியா இருக்கிற சிறிய பயணிகள் விமானங்கள். ஈவன் தென், அப்போதே கூட இண்டஸ்ட்ரி அனலிஸ்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஹேட் கம்ப்ளைண்ட் தட், தொழில்துறை பகுப்பாய்வாளர்கள் மற்றும் வல்லுநர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். யூடான் டிட் நாட் மேக் அ வயபிள் பிசினஸ் கேஸ், யூடான் திட்டம் ஒரு சாத்தியமான வணிக சூழலை உருவாக்கவில்லை என்று. ஃபார் ஸ்மால் ரீஜனல் ஏர்லைன்ஸ், சிறிய பிராந்திய விமான நிறுவனங்களுக்கு. Due to a lack of supporting infrastructure, தேவையான கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால். low or unpredictable passenger demand, குறைவான அல்லது கணிக்க முடியாத பயணிகளின் தேவையால். insufficient coverage of operating costs, இயக்கும் செலவுகளை ஈடுகட்ட போதுமான வருமானம் இல்லாததால். and lack of awareness, மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால். வயபிள் அப்படின்னா நடைமுறைக்கு சாத்தியமான அல்லது வெற்றி பெறக்கூடிய ஒரு விஷயம். இன் மாடிஃபைடு யூடான், இந்த திருத்தப்பட்ட உதான் திட்டத்தில், த சப்சிடி பீரியட் ஃபார் டயர் 2 அண்ட் டயர் 3 ரூட்ஸ், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களுக்கான வழித்தடங்களில் மானியம் வழங்கும் காலம், ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 3 years to 5 years, 3 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. An extension at least one of the small carriers had sought under UDAN before the COVID-19 pandemic hit. COVID-19 பெருந்தொற்று வருவதற்கு முன்பே யூடான் திட்டத்தின் கீழ் குறைந்தது ஒரு சிறிய விமான நிறுவனமாவது கேட்டிருந்தது. தி எக்ஸ்செக்கர் வில் ஆல்சோ ஃபண்ட் த சப்சிடிஸ் டிரெக்ட்லி, அரசாங்க கருவூலமே இந்த மானியங்களை நேரடியாக வழங்கும். ராதர் தேன் ஹேவிங் ஏர்லைன்ஸ் லெவி அன் அடிஷனல் சார்ஜ் ஃப்ரம் பேசஞ்சர்ஸ், விமான நிறுவனங்கள் பயணிகளிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கு பதிலாக. With the government setting aside 10,043 crore rupees, இதற்காக அரசாங்கம் 10,043 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது. Over the next decade to this end, அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த நோக்கத்திற்காக. எக்ஸ்செக்கர் அப்படின்னா அரசாங்கத்தின் கருவூலம் அல்லது நிதித்துறை.
The government will also spend 12,519 crore rupees. அரசாங்கம் 12,519 கோடி ரூபாயை செலவிடவுள்ளது to redevelop 100 unused airstrips. பயன்பாட்டில் இல்லாத 100 விமான ஓடுதளங்களை மறுசீரமைக்க. 3,661 crore rupees to build 200 helipads in remote areas. தொலைதூர பகுதிகளில் 200 ஹெலிபேடுகளை கட்ட 3,661 கோடி ரூபாயும் and purchase aircraft and helicopters for state carriers. மற்றும் அரசு விமான நிறுவனங்களுக்கு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை வாங்கவும் to boost last mile connectivity. கடைசி மைல் இணைப்பை மேம்படுத்த to better match the mode of transport. போக்குவரத்து முறையை இன்னும் சிறப்பாக பொருத்துவதற்கு to actual demand and geography. உண்மையான தேவை மற்றும் புவியியல் அமைப்புக்கு ஏற்றவாறு. The scheme will also pay for ongoing costs. இந்த திட்டம் தொடர்ந்து நடக்கும் செலவுகளுக்கும் பணம் வழங்கும். அதாவது குறைவான போக்குவரத்து உள்ள விமான நிலையங்களின் ஊழியர்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் போன்றவற்றுக்கு. Regional aviation in India is structurally fragile. இந்தியாவில் பிராந்திய விமான போக்குவரத்து அமைப்பு ரீதியாகவே பலவீனமாக உள்ளது and unlikely to become widely self-sustaining. மேலும் இது பெரும்பளவு தற்சார்பு நிலையை அடைவதற்கான வாய்ப்பு குறைவு. Due to the unyieldingly high cost per passenger. ஒவ்வொரு பயணிக்கும் ஆகும் குறையாத அதிக செலவு காரணமாக. Price sensitivity. விலை குறித்த மக்களின் உணர்சிறந்திருப்பு. Competition from rail and road transport. ரயில் மற்றும் சாலை போக்குவரத்திலிருந்து வரும் போட்டி and operational inefficiencies மற்றும் செயல்பாட்டு இன்மைமை ஆகியவற்றால். Fragile அப்படின்னா ரொம்ப சுலபமா உடையக்கூடிய அல்லது பலவீனமான நிலை. UDAN did not address them adequately. UDAN திட்டம் இவற்றுக்கு போதுமான தீர்வு காணவில்லை. And sadly, modified UDAN carries that failing over. மேலும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் திருத்தப்பட்ட UDAN திட்டமும் அந்த தோல்வியை அப்படியே தொடர்கிறது. The foremost one is weak underlying demand. இதில் மிக முக்கியமானது அடிப்படையிலேயே பலவீனமாக இருக்கும் தேவையே ஆகும். With UDAN often picking routes, UDAN திட்டம் அடிக்கடி சில வழித்தடங்களை தேர்ந்தெடுத்ததால். With insufficient economic activity. போதுமான பொருளாதார செயல்பாடுகள் இல்லாத இடங்களை. Even as leisure and occasional travel could not sustain regular flights. பொழுதுபோக்கு மற்றும் எப்போதாவது செய்யும் பயணங்கள் கூட வழக்கமான விமானங்களை தொடர்ந்து இயங்க வைக்க முடியாத நிலையிலும். Foremost அப்படின்னா எல்லாவற்றிலும் முதன்மையான அல்லது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். Extending the subsidies, மானியங்களை நீட்டிப்பது, even if they are eased from the third year onwards, மூன்றாம் ஆண்டிலிருந்து அவை தளர்த்தப்பட்டாலும் கூட. Could keep routes alive for longer, வழித்தடங்களை இன்னும் நீண்ட காலத்திற்கு செயல்பாட்டில் வைத்திருக்கலாம். But will not of itself create demand. ஆனால் அதுவாகவே எந்த ஒரு புதிய தேவையையும் உருவாக்கிவிடாது. In this sense, இந்த வகையில் பார்த்தால், the government's reluctance to revisit how it identifies and nurtures routes, அது எப்படி வழித்தடங்களை கண்டறிந்து வளர்க்கிறது, and how different transport modes might substitute for air travel, மற்றும் எப்படி வெவ்வேறு போக்குவரத்து முறைகள் விமான பயணத்திற்கு மாற்றாக அமையலாம், in low density regions, மக்கள் தொகை குறைவான பகுதிகளில், seems inexplicable, விளக்கவே முடியாததாக தோன்றுகிறது. Reluctance அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய விருப்பமில்லாமல் தயங்குவது. Inexplicable அப்படின்னா விளக்கவே முடியாத ஒரு விஷயம். The emphasis on last mile connectivity and better planning, கடைசி மைல் இணைப்பு மற்றும் சிறந்த திட்டமிடல் மீதான முக்கியத்துவம், also appears only partially incorporated, ஒரு பகுதியாக மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது. As the details the Civil Aviation Ministry shared. சிவில் விமான போக்குவரத்து மந்திரகம் பகிர்ந்த விவரங்களில் did not mention ground transport links or integrated scheduling among others. தரைவழி போக்குவரத்து இணைப்புகள் அல்லது ஒருங்கிணைந்த கால அட்டவணை போன்றவற்றை குறிப்பிடாததால். Whether the decision to sustain connectivity, இணைப்பை தொடர்ந்து தக்கவைக்க எடுத்த முடிவு, using sustained government support, தொடர்ச்சியான அரசாங்க ஆதரவை பயன்படுத்தி, rather than cultivate a market that can stand on its own, தானாகவே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தையை உருவாக்குவதற்கு பதிலாக. இது நீண்ட கால மாற்றங்களுக்கு வழிவகுக்குமா என்பது depends on whether route selection and integration, வழித்தட தேர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு with broader transport and economic networks, பரந்த போக்குவரத்து மற்றும் பொருளாதார வலைப்பின்னல்களுடன் improve in practice, நடைமுறையில் மேம்படுகிறதா என்பதை பொறுத்துதான் அமையும். இந்த எடிட்டோரியலோட டோன் கண்டிப்பா கிரிட்டிக்கலா தான் இருக்கு.
ஏன்னா ஆத்தர் கவர்மெண்டோட மாடிஃபைட் யூடான் ஸ்கீமை அப்படியே ஏத்துக்காம அதோட குறைகளை சுட்டிக்காட்டி ரொம்ப தெளிவா விமர்சனம் செஞ்சிருக்காரு. சப்சிடி கொடுக்கறதுனால மட்டும் டிமாண்ட் வராதுன்னும் அடிப்படை பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ணலன்னும் டைரக்ட்லி கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. சரி, இப்போ நம்ம 2வது எடிட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். வொகாபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாம் எவ்ளோ படிச்சாலும் மறந்து போகுதா? இனி கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க ஒரு தடவை படிச்சா லைஃப் லாங் மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க படிச்ச இன்ஃபர்மேஷனை எப்ப மறப்பீங்கன்னு இந்த ஆப் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்களை திரும்ப ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ யூ வில் நெவர் ஃபர்கெட் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட். அதே மாதிரி இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க ரொம்ப எஃபர்ட் போடுறோம். அதனால உங்களோட லைக், சப்ஸ்கிரைப் அப்புறம் குறைஞ்சது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்க்காவது ஷேர் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நெய்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன் இந்தியா நேபாள் டைஸ். முதலில் அண்டை நாடுகள் இந்தியா நேபாள உறவுகள் குறித்து. இந்தியா மஸ்ட் இன்வைட் த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நேபாள். நேபாளத்தின் புதிய பிரதமரை இந்தியா அழைக்க வேண்டும். பாலன் ஷா டு ரிவைவ் டைஸ். பாலன் ஷாவை உறவுகளை புதுப்பிக்க. இன் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர்லி மெசேஜஸ். ஆரம்பகால செய்திகளின் பரிமாற்றத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் நேபாள்ஸ் நியூலி ஸ்வானன் பிரைம் மினிஸ்டர் பாலேந்திர பாலன் ஷா செட். பிரதமர் நரேந்திர மோடியும் புதிதாக பதவியேற்ற நேபாள பிரதமர் பாலேந்திர பாலன் ஷாவும் கூறினார்கள், தே லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் க்ளோஸ்லி. அவர்கள் நெருக்கமாக இணைந்து பணியாற்ற எதிர்நோக்குவதாக. டு டேக் ஃபார்வர்ட் பைலாட்ரல் டைஸ். இருதரப்பு உறவுகளை முன்னோக்கி எடுத்துச் செல்ல. லேண்ட்லாக்ட் நேபாள் ஹஸ் டிபெண்டட். நிலத்தால் சூழப்பட்ட நேபாளம் சார்ந்துள்ளது. ஆன் ட்ரேட் அண்ட் டிரான்சிட் த்ரூ இந்தியா. இந்தியாவின் ஊடான வர்த்தகம் மற்றும் போக்குவரத்தை. வித் இந்தியாஸ் பிளான்ஸ் ஃபார் அன் எனர்ஜி கிரிட் இன் த ரீஜன். இந்த பிராந்தியத்தில் இந்தியா திட்டமிட்டுள்ள மின் பகிர்மான கட்டமைப்புடன் an important channel for Nepal's hydropower exports and revenues. நேபாளத்தின் நீர்மின் ஏற்றுமதி மற்றும் வருவாய்க்கான ஒரு முக்கியமான வழியாக. லேண்ட்லாக்ட் அப்படின்னா நாலா பக்கமும் கடலே இல்லாம மற்ற நாடுகளாலேயே சூழப்பட்ட ஒரு நாடு. லைக் மெனி ஃபார்மர் லீடர்ஸ் ஆஃப் நேபாள். நேபாளத்தின் பல முன்னாள் தலைவர்களைப் போலவே மிஸ்டர் ஷா ஸ்டடீட் இன் இந்தியா. திரு ஷா இந்தியாவில்தான் படித்தார். ஃபெமிலியாரிட்டி அசைட், இந்த பரிச்சயம் ஒருபுறம் இருக்க, இட் வுட் பி அ மிஸ்டேக் டு அஸ்யூம் தட் ஹிஸ் அசென்ஷன் வில் சார்ட் அ வெல்-ஓன் அண்ட் ப்ரெடிக்டபிள் கோர்ஸ். அவருடைய பதவியேற்பு ஏற்கனவே பழக்கப்பட்ட மற்றும் கணிக்கக்கூடிய ஒரு பாதையை வகுக்கும் என்று. பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ், இரு நாடுகளுக்கும் இடையே. அசென்ஷன் அப்படின்னா ஒருத்தர் உயர்ந்த பதவிக்கு அல்லது அதிகாரத்துக்கு வர்றது. வெல்-ஓன் அப்படின்னா ரொம்ப காலமா பயன்படுத்தி பழகி போன ஒன்னு. அட் 35, he is Nepal's first மதேசி லீடர். 35 வயதில் அவர் நேபாளத்தின் முதல் மாதேசி தலைவராவார். அண்ட் அப்டர்ன்ஸ் தி ஓல்ட் டாமினன்ஸ் ஆஃப் த பிராமின் செத்ரி பஹாடி எலீட். மேலும் அவர் பிராமண செத்ரி பஹாடி மேல்தட்டு மக்களின் பழைய ஆதிக்கத்தை தலைகீழாக மாற்றுகிறார். நியூ டெல்லி மஸ்ட் ஹாவ் அ கிரேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். புதுடெல்லி இன்னும் சிறப்பான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். ஆஃப் த priorities ஆஃப் திஸ் நியூ Gen Z மூவ்மெண்ட். இந்த புதிய Gen Z இயக்கத்தின் முன்னுரிமைகளை பற்றி. that brought down the KP Sharma Oli government in 2025. இது 2025இல் KP Sharma Oli அரசாங்கத்தை வீழ்த்தியது. This is a new leadership. இது ஒரு புதிய தலைமை. that has not inherited the old foreign policy understandings. இது பழைய வெளியுறவு கொள்கை புரிதல்களை பரம்பரையாக பெறவில்லை. of the past generations of leaders. கடந்த தலைமுறை தலைவர்களிடமிருந்து. that came through the பஞ்சாயத்தி மூவ்மெண்ட். அந்த தலைவர்கள் பஞ்சாயத்து இயக்கம், காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது மாவோயிஸ்ட் இயக்கம் மூலமாக வந்தவர்கள். இன்ஹெரிட்டட் அப்படின்னா முன்னோர்கள் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த பெறுவது. மொனார்கி அப்படின்னா மன்னராட்சி. இன் தட் சென்ஸ், அந்த வகையில் பார்த்தால் த ஷா கவர்மெண்ட்ஸ் ஃபாரின் பாலிசி, ஷா அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை, இன்க்ளூடிங் இட்ஸ் டைஸ் வித் சைனா அண்ட் தி யுஎஸ், சீனா மற்றும் அமெரிக்காவுடனான அதன் உறவுகள் உட்பட, as well as the overarching relationship with India, அத்துடன் இந்தியாவுடனான முக்கியமான ஒட்டுமொத்த உறவும், is yet to be formalized. இன்னும் முறைப்படுத்தப்படவில்லை. ஓவரார்ச்சிங் அப்படின்னா மற்ற எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விஷயம். இந்த பாஸ்ட் டெக்கேட், கடந்த தசாப்தத்தில், இந்தியா ஹஸ் இன்க்ரீஸ்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் டு நேபாள். இந்தியா நேபாளத்திற்கான தனது மேம்பாட்டு உதவியை அதிகரித்துள்ளது. பட் இட் ஆல்சோ ஸ்ட்ரெயின்ட் இட்ஸ் டைஸ். ஆனால் அது தனது உறவுகளையும் சிதைத்துக் கொண்டது. ஓவர் த கான்ஸ்டிடியூஷன்,
அரசியலமைப்பு குறித்தும் த லாங் பிளாக்கேட் ஆன் பார்டர் ட்ரேட், எல்லை வர்த்தகத்தில் ஏற்பட்ட நீண்டகால முற்றுகை குறித்தும் அண்ட் டெரிட்டோரியல் இஷ்யூஸ் மற்றும் எல்லை பிரச்சினைகள் குறித்தும். ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா ஒரு உறவு ரொம்ப மோசமாகி விரிசல் விடுறது. ஆஸ் மேயர் ஆஃப் காட்மாண்டு, காட்மாண்டுவின் மேயராக மிஸ்டர் ஷா வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஓவர்ட் நேஷனலிசம். திரு ஷா தனது வெளிப்படையான தேசியவாதத்திற்காக அறியப்பட்டார் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் த ஹெஜிமனி ஆஃப் இந்தியா அண்ட் அதர் பவர்ஸ், மேலும் இந்தியா மற்றும் பிற வல்லரசுகளின் ஆதிக்கத்தை நிராகரித்ததற்காகவும். வைல் ஹிஸ் யூஸ் ஆஃப் அ மேப் ஆஃப் கிரேட்டர் நேபாள், அதே சமயம் அவர் அகண்ட நேபாள வரைபடத்தை பயன்படுத்தியது, had been read with some concern in நியூ டெல்லி, புதுடெல்லியில் சற்று கவலையுடன் பார்க்கப்பட்டது. ஹெஜிமோனி அப்படின்னா ஒரு நாடு மற்ற நாடுகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம். ஓவர்ட் அப்படின்னா எந்த ரகசியமும் இல்லாம வெளிப்படையா செய்யறது. த மோடி கவர்மெண்ட் ஷுட் ட்ரெட் லைட்லி, மோடி அரசாங்கம் மிகவும் கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும் அண்ட் பாசிட்டிவ்லி மற்றும் நேர்மறையாகவும் செயல்பட வேண்டும். as the ஷா கவர்மெண்ட் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஃபீட், ஷா அரசாங்கம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் இந்த நேரத்தில் பட் ஆஃபர் இந்தியாஸ் ஃபுல் சப்போர்ட், ஆனால் இந்தியாவின் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் இன் டீலிங் வித் நேபாள்ஸ் இமீடியட் சேலஞ்சஸ், நேபாளத்தின் உடனடி சவால்களை சமாளிப்பதில். ட்ரெட் லைட்லி அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் ஒரு விஷயத்தை கையாள்வது. ஃபைண்ட் இட்ஸ் ஃபீட் அப்படின்னா புது சூழ்நிலையில தங்களை நிலைநிறுத்திக்கிட்டு தன்னம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிக்கிறது. அமங் தோஸ் ஆர் தி இம்பாக்ட்ஸ் ஆஃப் த வார் இன் வெஸ்ட் ஏஷியா, அவற்றில் மேற்கு ஆசியாவில் நடைபெறும் போரின் தாக்கங்களும் அடங்கும். வேர் நேபாள் வில் நீட் ஹெல்ப், அங்கு நேபாளத்திற்கு உதவி தேவைப்படும். வித் ஃபியூவல் அண்ட் ஃபர்டிலைசர் இம்போர்ட்ஸ், எரிபொருள் மற்றும் உர இறக்குமதிக்கு. அப்ராக்சிமேட்லி 14% ஆஃப் நேபாள்ஸ் பாப்புலேஷன், நேபாள மக்கள் தொகையில் தோராயமாக 14% பேர், அதாவது சுமார் 3.5 மில்லியன் மக்கள், ஒர்க் அப்ராட், வெளிநாடுகளில் வேலை செய்கிறார்கள். அண்ட் த கண்ட்ரி இஸ் டிபெண்டன்ட் ஆன் ரெமிட்டன்சஸ் அண்ட் டூரிசம் ரெவென்யூஸ், மேலும் அந்த நாடு வெளிநாட்டிலிருந்து வரும் பணம் மற்றும் சுற்றுலா வருவாயை சார்ந்துள்ளது. ரெமிட்டன்சஸ் அப்படின்னா வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்புற பணம். நியூ டெல்லி could also reconsider requests from previous நேபாளி governments, புதுடெல்லி கோரிக்கைகளை மறுபரிசீலனை செய்யலாம். ஓவர்ஃப்ளைட் ஃபார் நியூ நேபாளி ஏர்போர்ட்ஸ், புதிய நேபாள விமான நிலையங்களுக்கு மேலாக பறக்க அனுமதி வழங்குமாறு. ரெடியூஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் பர்ச்சேசிங் நேபாளி பவர், நேபாள மின்சாரத்தை வாங்குவதற்கான கட்டுப்பாடுகளை குறைக்குமாறு. ப்ரொடியூஸ்ட் வித் தேர்ட் கண்ட்ரி அசிஸ்டன்ஸ், மூன்றாவது நாடொன்றின் உதவியுடன் உற்பத்தி செய்யப்பட்ட. அண்ட் டு அப்டேட் த பைலாட்ரல் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி, மற்றும் இருதரப்பு நட்பு ஒப்பந்தத்தை புதுப்பிக்குமாறு. டிஃபரன்சஸ் டிலேட் நியூ டெல்லிஸ் இன்விடேஷன் இன் 2024 டு மிஸ்டர் ஓலி அப்பான் ஹிஸ் எலெக்ஷன், அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு. ஹி இவென்ச்சுவலி விசிட்டட் பீஜிங் ஃபர்ஸ்ட், அவர் இறுதியில் முதலில் பீஜிங்கிற்கு சென்றார். இவென்ச்சுவலி அப்படின்னா இறுதியாக அல்லது கடைசியாக நடக்கும் ஒரு விஷயம். இட் இஸ் டைம் டு குவிக்லி இன்வைட் மிஸ்டர் ஷா, திரு ஷாவை உடனடியாக அழைக்க வேண்டிய நேரம் இது. டு விசிட் டெல்லி அட் தி ஏர்லியஸ்ட், கூடிய விரைவில் டெல்லிக்கு வருகை தருமாறு. அண்ட் ஃபார் டெல்லி அண்ட் காட்மாண்டு டு மூவ் ஃபார்வர்ட், புட்டிங் நெய்பர்ஸ் ஃபர்ஸ்ட் இன் சவுத் ஏஷியா, தென்னாசியாவில் முதலில் அண்டை நாடுகள் என்ற கொள்கையை முன்னிலைப்படுத்தி. இந்த எடிட்டோரியலோட டோன் டிடாக்டிக்கா இருக்கு. ஏன்னா ஆத்தர் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை வழங்குற மாதிரி எழுதியிருக்காரு. புது நேபாள பிரதமர் கூட எப்படி பழகணும், என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு அறிவுறுத்துறதுனால இது டிடாக்டிக் டோன்ல வருது. ஓகே, இன்னைக்கு எடிட்டோரியல்ஸ ரொம்ப டீட்டெயில்ஸா பார்த்துட்டோம். உங்களுக்கு வொக்காபுலரியை டெஸ்ட் பண்ணிக்க ஒரு சூப்பர் வாய்ப்பு இருக்கு. டெலிகிராம்ல தினமும் இரவு 7 மணிக்கு எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ் நடக்குது. இது சும்மா குவிஸ் இல்ல, இத IPL ஃபார் எடிட்டோரியல் வொக்காபுலரினே சொல்லலாம். அன்னைக்கு படிச்ச எடிட்டோரியல் வொக்காபுலரிய வச்சு லைவா இந்த குவிஸ் நடக்கும். இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், அப்புறம் ரிவார்ட்ஸும் எல்லாமே இருக்கு. நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா கலந்துக்கிறாங்க. நீங்களும் இந்த சேனல் வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயினிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான எடிட்டோரியல்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மலர், சைனிங் ஆஃப்.